அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, மோஷன் டு ரிமூவ் அப்பாவு டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மோஷன் டு ரிமூவ் அப்பாவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம சட்டப்பேரவையோடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் மேல ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத எதிர்கட்சி சார்பாக நேத்து கொண்டு வந்திருந்தாங்க. சரியா? சோ அந்த மோஷன் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்வியஸ்லி ஒரு எதிர்கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வருது அப்படின்னா கண்டிப்பா அது டிஃபீட் ஆயிரும் இல்லையா? இருந்தாலும் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு, எப்படி ஓட்டிங் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சரியா? ரைட். இப்போ ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் படி பாக்குறப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் 68க்கு கீழே ஒரு மெம்பர் ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். சரிங்களா? சட்டப்பேரவை விதி எண் 68க்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு உறுப்பினரா இருக்கேன், நான் ஒரு தீர்மானம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சொல்றேன். ஓகேங்களா? ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, சபாநாயகர் என்ன பண்ணுவாரு, ஓகேப்பா அப்படி கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. நீங்க தீர்மானம் கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு, எவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? அது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் 70 சப் கிளாஸ் 2. ஓகேங்களா? சட்டப்பேரவை விதி எண் 70 சப் கிளாஸ் 2க்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் அப்படின்னா அந்த தீர்மானத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 35 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? நாட் லெஸ் தேன் 35 மெம்பர்ஸ் அந்த ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்ணணும். நான் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரேன்றத விதி எண் 68 கீழே நான் ஏஞ்சி சொல்றேன். சரிங்களா? அப்படி சொல்றப்ப என்கிட்ட 35 பேரோட சப்போர்ட் இருக்குங்கிறதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரிங்களா? என்னோட ரெசல்யூஷனுக்கு 35 பேரோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது. சரிங்களா? அதான் குறையாத ஒரு 35 நபர்களாவது அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சபாநாயகர் என்ன பண்ணுவாரு, அந்த தீர்மானத்தை எடுத்து விவாதத்துக்கு அனுப்புவார். சரிங்களா? அந்த வகையில நேற்று எதிர்கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 68 விதி எண் 68 கீழே தீர்மானம் கொண்டு வராங்க. விதி எண் 70 சப் கிளாஸ் 2க்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த 35 பேரோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்கு. அதனால தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? தீர்மானத்தை விவாதத்துக்கு அனுப்புறாங்க. இப்ப தீர்மானம் யார் மேல இருக்கு? நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஸ்பீக்கர் மேலதான் கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப நான் ஸ்பீக்கரா இருக்கேன், என் மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா நானே அந்த ஹவுஸை பிரிசைட் பண்ணி நடத்த முடியாது. நானே அந்த ஹவுஸை அந்த அவையை வழி நடத்த முடியாது. அதனால நான் வெளியே போயிடுவேன். ஓகேங்களா? போயிட்டு அந்த இடத்துல டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இந்த ப்ரொசீடிங்ஸை எடுத்துட்டு வருவார். சோ நேத்து பார்த்தோம்னா நம்மளோட டெபுட்டி ஸ்பீக்கர் தான் இந்த தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணிட்டு விவாதத்துக்கு அனுப்பியிருப்பார். 2 கட்சிகளும் விவாதம் பண்ணிருப்பாங்க. விவாதத்துக்கு பிறகு வாக்கெடுப்புக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ இந்த வாக்கெடுப்பு நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில நமக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா 2 முறையில வாக்கெடுப்பு நடக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா குரல் வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வாய்ஸ் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லும், நோ அப்படிங்கிறது இன்னொரு கூட்டம் சொல்லும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டைப் ஆஃப் ஓட்டிங் நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு உறுப்பினரோட பெயரை வாசிப்பாங்க. அந்த உறுப்பினர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, எஸ் ஆர் நோ அப்படிங்கறது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மெம்பர் கிட்டையும் கேட்டிருப்பாங்க. சரியா? சோ அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா ஒரு 63 பேர் இருந்திருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிராக அகெயின்ஸ்டா பாத்தீங்கன்னா 154 மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. சரியா? சோ அதனால அந்த ஆப்வியஸ்லி அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கறது டிஃபீட் பண்ணிட்டாங்க. சரியா? இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? எக்ஸாம்ல கேட்கறாங்களா இல்லையா அது வேற, எப்படி நடக்குதுனாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இம்ப்ரூவ்ட் ஃப்ரம் 931 to 941 டியூரிங் 2021 to 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். ஓகேங்களா? சோ குழந்தைகள் மத்தியில இந்த செக்ஸ் ரேஷியோ பாக்குறது. சரியா? சோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி பாக்குறப்ப நம்மளோட செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 878 தான் கொடுத்திருப்பாங்க. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2020-21 வந்திருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட செக்ஸ் ரேஷியோ 878 தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனா
தமிழ்நாடோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த டேட்டா படி பாக்குறப்ப தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது 2021ல 931 இருந்திருக்கு. இதுவே நமக்கு 2024-25ல பாத்தீங்கன்னா 940 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு அப்ரப்ட் இன்க்ரீஸ் இல்லைனாலுமே கிராஜுவல் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கு. நார்மல் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1000க்கு மேல நமக்கு போயிருச்சு. ஓகேங்களா? NFHS 5 படியே பாக்குறப்ப 1020க்கு மேல போயிருச்சு. நமக்கு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது இப்ப 931ல இருந்து 940 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் இருந்தாலுமே இது கம்மி தான். ஓகேங்களா? அப்ப செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத கேட்கலாம். ஓகே, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் லோ செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த பாலின விகிதம் பிறப்புல இருக்கக்கூடிய அந்த பாலின விகிதம் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு 10 மார்க்கா கூட நமக்கு கேட்கலாம். அந்த இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் டு இம்ப்ரூவ் த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது கூட ஒரு திட்டமா ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அப்ப 2 10 மார்க்கா கூட நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ரைட். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு ரீசன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்ப என்ன மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பேட்ரியார்கியல் மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது இன்னமுமே ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான். இன்னொரு ரெலவன்சி அந்த ஒரு காரணத்துக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல் சைல்டு ப்ரிஃபரன்ஸ், ஆண் குழந்தைய அதிகமா விரும்புவது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஹை காஸ்ட் ஆஃப் ரைசிங் அ கேர்ள் சைல்டு, ஒரு பெண் குழந்தைய வளர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய அதிக செலவுகள் அப்படிங்கறத ஒரு காரணமா எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்ததா பாத்தீங்கன்னா செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன். அது என்ன செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்னா, நமக்கு கருவிலேயே ஆனா பெண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு வேணா அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஒரு சில இடங்கள்ல இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. சரிங்களா? சோ செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஜெண்டர் அப்படிங்கறத நிறைய இடத்துல ரிவீல் பண்ணிடுறாங்க, நிறைய இடத்துல சொல்லிடுறாங்க. அப்ப அதுவுமே ஒரு காரணமா தான் இருக்கு. ரிவீலிங் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிறது, என்ன குழந்தை அப்படிங்கறத, என்ன பாலினம் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. செக்ஸ் செலக்டிவ் ஜெண்டர். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரிவலண்டா எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ரீசன்ஸ். மறுபடியும் இதோட ரிலேட் ஆகி கூடி வரக்கூடிய ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அபார்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அபார்ஷன். ஓகேங்களா? இது ஒரு காரணம். அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு காரணம். அண்ட் தென் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லேட் மேரேஜஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம். லேட் மேரேஜஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு பர்த் அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டா மாறிடுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான காரணங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சரியா? சோ இதுக்காக என்ன மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு, அந்த விஷயங்கள் நம்ம சொல்லலாம். லைக் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் சொல்லலாம். நமக்கு ஒரு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற திட்டம் இருக்கு, அதை சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாதுகாக்கிறதுக்காக நமக்கு முதலமைச்சர், அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992ல வந்திருக்கும், தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லலாம். மத்திய அரசாங்க அளவுல பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம். ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் பத்தியும் நம்ம கண்டிப்பா கொடுத்துருக்கணும். சரிங்களா? 1994ல வந்திருக்கும். அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அரசாங்கம் பண்றாங்க. எதுக்காக? செக்ஸ் ரேஷியோ அட் பர்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படிங்கறத சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்த்திருக்கோம். நன்றி.